வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சசிகலா அவர்களை அதிமுகவில் இணைப்பது தொண்டர்களின் விருப்பம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் அதிமுகவை ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருவதற்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சசிகலா அவர்கள் பெரும் விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றே கூறலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு சில அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் சசிகலாவின் பக்கம் இருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சசிகலா அவர்களை அதிமுகவில் இணைத்தால் என்ன, அவர்கள் பதவியும் வேண்டாம், பெருளவுக்கு ஆசைப்படவில்லை என்று கூறுகிறார்கள். அதிமுகவை காப்பாற்றதான் அவரும் முயற்சிக்கிறார். மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அதேதான் சொல்றார். அதிமுகவின் தலைமையை கைப்பற்றணும் என்று பல தடவை சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இதன் பிறகு அதிமுக படு தோல்வியை சந்தித்து தொடர்ந்து வருகின்ற நிலைமையில் அவரும் என்ன சொன்னார்னா, ஓபிஎஸ் அவர்களும் தற்பொழுது அதிமுகவை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவதே சிறந்தது என்று கூறி அனைவரும் ஒன்று திரங்கள் என்று அழைப்புதலையும் தொடர்ந்து விடுத்து கொண்டிருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி தன் பதவி போய்விடுமோ, தன் பதவி பறி போய்விடுமோ அப்படி இப்படின்னு யோசித்து தான் தற்போது அவர்களை கட்சியிலிருந்தே நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தற்பொழுது அந்த பதவியே வேண்டாம், அதிமுகவின் சிறப்பாக நடத்தணும் அப்படின்றத மட்டும் அவர்கள் சொல்லும் வகையில் இருக்கிறதுனால எடப்பாடி ஏன் மாறாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார் என்று தொண்டர்களும் ஒரு சில பேச்சுக்களை பேசி வருவதாக கூறப்படுகிறது. அதற்கான காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம் ஆட்டத்தை நிறுத்தி விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் எடப்பாடிக்குள் இருக்கிறதா, இல்லை வேறு ஏதாவது யூகத்தை யோசித்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கிறாரா என்று அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தொடர்ந்து பேசி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுக என்ற ஒரு கட்சி எவ்வளவு பெரிய பெருமை வாய்ந்த கட்சி, அக்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில புள்ளிகள் மிகப்பெரிய அளவில் அதிமுகவின் தலைமையை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலேயே இருக்கிறார்கள். அதே ஒரு நோக்கத்தை பெற்று இருக்கக்கூடிய வி.கே. சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் என முக்கிய புள்ளிகள் தற்பொழுது அதற்கான வேலைகளையும் தீவிரமாக, ஒரு பக்கம் சசிகலா சுற்றுப்பயணம், இன்னொரு பக்கம் ஓபிஎஸ்ஸின் ரகசிய மீட்டிங் என பலவிதமான விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு அழைப்பு விடுத்தார், கண்டிப்பாக பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது நடந்ததை மன்னிப்பு கேட்டு இதன் பிறகு இது நடக்கக்கூடாது என்று சூசகமாகவும் சமாதானமாக பேசி முடித்தால் அனைவருக்கும் நல்லது. அதிமுக கட்சியும் சிறப்பாக நடக்கும். அதிமுகவின் எதிரியாக விளங்கக்கூடிய திமுகவும் மீண்டும் ஆட்சிக்கு 2026 துளி கூட வர முடியாது. ஆனால் அதற்கு இவர்கள் அனைவரும் ஒன்று திரட்ட வேண்டும். அதனை செய்வார்களா என்று மிகுந்த எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கிறது என்றே நாம் கூறலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கிய விஷயமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை என்னவாக போகிறது, தொண்டர்கள் விருப்பத்திற்கு ஏற்றபோல் மாறப்போகிறதா அப்படின்ற எதிர்பார்ப்பு மிகுந்த அதிகரித்துள்ளது. அதை நாம் சற்றே பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும், புரிய வரும் மக்களே. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நம்மளுடைய சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.